பகவானின் நாம சந்நிதி. தனி மனிதனுடைய ஒழுக்கம் அது பிறண்டு போகிறது சகஜம். தீயது எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுக்குன்னு இருக்க தீயது வரும் போகும். அதனால தான் சொல்கிறது, ஆங்கிலத்தை சொல்லும்போது சொல்கிறது, அவன் என்ன சங்கம் வச்சுருக்கான். உன்னை பற்றி நான் எப்படி சொல்லணும்னு சொன்னால், உன்னுடைய நண்பர்கள் யாருன்னு சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த வார்த்தை இன்றைக்கி எடுப்படுமான்னா கண்டிப்பாக எடுப்படாது, கண்டிப்பாக எடுப்படாது. இப்போ பிரச்சனையே தனி மனிதனுடைய ஒழுக்கமும் அவன் பிறண்டு போகிறதில்ல, ஒரு சமூகமே பிறண்டுண்டு வந்துடுது. சமூகமே பிறண்டுண்டு வந்துடுது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கோ, சில வார்த்தைகளுடைய அர்த்தமே மாறி போயிருக்கு. ஒரு காலத்தில் நல்ல குணம்னா என்ன, நல்ல குடும்பம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருந்தது. இப்போ அந்த நல்ல குடும்பம் நல்ல அப்படின்ட்டு அந்த இடத்துலையே மாறி போச்சுன்னு சொன்னால் அப்போ காமிக்கிறதுக்கு என்ன இருக்கும்? எனக்கு நல்லா கவனம் இருக்குது. நானே சின்ன வயசில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ தான் நாங்களாம் சின்ன பசங்க எல்லோரும் கல்யாண வயசு. அந்த மாதிரி பஸ்ஸில் பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை கேட்பா, கல்யாணம் ஆகிடுத்தான்னா ஆக போகிறதுன்னு ஏதாவது சொல்லுவான். யார் இருக்கான்னு கேட்பேன், நாத்தனார் இல்லைன்னு அப்படியா அப்படின்னு சந்தோஷப்படுவான். இது என்ன ஆச்சரியம்? இது எப்படி வந்தது இந்த குணம்? இது நான் சொல்கிறது, தனி மனுஷாளுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம். அந்த வார்த்தைக்கே நாத்தனார்கோ மோசமானவோ, மாமியார்கிறவோ இப்படி தான், இப்படிங்கிற மாதிரி ஒரு கல்ட்டு உருவாயிடுச்சு இன்றைக்கி. அதனால தான் இன்றைக்கி ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் அப்போ 1000 சிந்திப்பா, குடும்பம் எப்படின்னு கேட்கணும், இன்னொன்று கேட்கணும். இப்போ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அந்த இடத்தையே உடைச்சிட்டாக்கா அந்த இடம் உடஞ்சிருச்சு, அந்த இடம் உடஞ்சி போச்சு. இன்றைக்கி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். நான் இதில் தான் பிடிவாதமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நீ இருந்துக்கோ, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. குடும்பங்கள் சீரங்கி அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, நான் வெளியிலேருந்து உதாரணம் சொல்ல வேண்டாம், என்ன வச்சுட்டே நான் சொல்கிறேன். இப்போலாம் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் தினந்தோறும் ப்ரேயர்னு ஒன்று உண்டு. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் காத்தாலே 1 மணி நேரம் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் ஒன்று உண்டு. இப்போ அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. அந்த காலத்தில் மாணவர் கழகம்னு ஏதோ ஒன்று உண்டு, மாணவர் மன்றம் இருக்கும். அது தனிப்பட்ட முறையில் அது ஒரு தமிழில் பரீட்சை எழுதணும், அதில் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பான், எல்லோரும் சந்தோஷப்படுவோம். இன்றைக்கும் அதெல்லாம் இருக்குது. ஆனால் அது எப்படி மாறி போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் பேச்சு போட்டின்னு வைப்பா ஸ்கூலில். அது சகஜம், அது பேச்சு போட்டி நிற்கிறது தான். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிறது, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபேஷன் ஷோன்னு வைப்பான். ஃபேஷன் ஷோனால் எல்லாருக்கும் தெரிஞ்சதெல்லாம் வேடிக்கை என்னென்னா, பிச்சைக்காரனா வர்றதுன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி இதை மாதிரி கொஞ்சம் ரசமான சம்பவங்கள்லாம் உண்டு. இந்த காலேஜ் டேனும் அப்புறம் ஸ்கூல் டேனும் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் அந்த ஒரு பீரியட் ஒன்று இருக்கும். அந்த ஒரு நாள் லீவ்லேயோ அன்றைக்கி ஏதோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி டீச்சர்கள்லாம் ட்ராமா போட வைப்பா, கலந்துப்பா. இப்போ என்ன நடக்குது ஸ்கூலில்? இப்போ என்ன நடக்குது? பெற்றோர்கள் என்ன மனநிலைக்கு வந்துட்டால், தன் குழந்தைகள் எதில் முக்கியம்னு அர்த்தம் இல்லை, எது நடக்குதோ அது அவள் கெட்டிக்காரியாக இருந்தால் போதும். பையனும் அப்படி தான். சினிமா பாட்டா சினிமா பாட்டு, குத்தாட்டமா குத்தாட்டம். அப்போ சொசைட்டி போயிட்டு தான் இப்போ நடக்கிற ஸ்கூல் டேவும்
மற்றதுலையும் என்ன அநியாயம் நடக்குதுன்னு பார்த்து அவ்வளோ பேரும் பார்த்துன்னு தானே இருக்கோம், ஒன்றும் பண்ண முடியலையே. பெரிய ஸ்கூலில் ஏராளமாக காசை செலவு பண்ணி கொண்டு போய் சேர்றோம். ஆனால் அது எப்படி நடக்குது? இப்படி தான் நடக்குது. இது எப்படி நடந்தது? இப்போது இந்த மாற்றம் எப்படி வந்தது? இந்த மாற்றம் வந்ததில் நம்மளாம் இப்போ ரொம்ப லேட்டாக முயற்சிக்கிறோம். ரொம்ப முன்னாடியே முயற்சிட்டு இருக்கணும், முயற்சிக்கலை. நம்மெல்லாம் பெருந்தன்மையாக இருந்துட்டோம். இந்துக்கள்லாம் தங்களை ரொம்ப பெருந்தன்மை, எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நாங்கள் ஒழுக்கமானவா அப்படின்னு நினச்சிட்டே ஒழுக்கமற்றவர்களாக ஆகிட்டோம். இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மதத்தினர், அவன் பாருங்க எவ்வளோ கெட்டிக்காரன்னு சொல்லிட்டு, ஒரு மதத்து உள்ள ஊடுருவணும்னா எதில் போகணும்னு தெரியும். முதல்ல எஜுகேஷனில் போகணும், 2வது ஸ்திரீகள், 3வது கோவில்கள். இதை அழிக்கிறது தான் முஸ்லீம்களோட வேலை. எப்போலேருந்து ஆரம்பித்தது நீங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நலாந்தாங்கிட்ட ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருந்தது, வேர்ல்டு யூனிவர்சிட்டி. அது அந்த யூனிவர்சிட்டியில் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே, 700 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய லைப்ரரி, இப்போ தஞ்சாவூர் லைப்ரரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்க லைப்ரரியை கொளுத்துட்டான். எவ்வளோ கிரந்தங்கள்லாம் போயிடுது. அப்படியே எரியது, 10-15 நாள் எரியது. அப்போ எங்கே கை வச்சான்? சமூக நூல்களில் கை வச்சான். ஸ்திரீகளை எப்படி பண்ணுறதுங்கிறது அவனுக்கு தெரியும். கோவில்களை இடிக்கிறது, இது 3ம் அவன் பண்ணான். அடுத்து ஒருத்தவன் தான். அவன் உள்ளே வரும்போது என்ன பண்ணான்னா, அவனுக்கு ரொம்ப நல்ல பேர். அவனுக்கு கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணான்னா, அழிக்கிறத விட மாற்றுறது சுலபம், அழிக்க முடியாதுங்கிறதுனால இன்றைக்கும் பாருங்கள் நிறைய பேர் சொல்லுவான், அந்த இன்ஸ்டியூஷன் மாதிரி வரவே வராது. என்ன இன்ஸ்டியூஷன்? ஹாஸ்பிட்டல் கட்டுவான், காலேஜ் கட்டுவான், ஸ்கூல் கட்டுவான், அந்த லெவல்லையே ஜனங்களை மாற்றிடுவான். மாற்றிட்டானா பூரா போயிடுதா, கல்ச்சர் போயிடுதா. இன்றைக்கி எந்த லெவலில் இருக்குது? ஆஃபீஸில் பொட்டுட்டுன்னு போகலாமா, விபூதியை போட்டுட்டு போய் கலைச்சிட்டு உள்ளே போகிறான். டை கட்டு போச்சோன்னா சந்தோஷமாக கட்டின்னு போகிறான். ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டு ஒரு கயிறு கட்டினா கூடாதுங்கிறான். எங்கே போய் நிற்கிறோம் நம்ம? இப்போ எப்படி சமூகத்தை திருத்துறது? எப்படி சமூகத்தை திருத்துறது? இது ஏன் நஷ்டமாச்சு? 2 பேரும் பண்ண அலங்கோலத்தில் இந்துக்கள் எதையும் ஏற்றுண்டு, குறிப்பாக இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்லை, இது மகாபுருடைய வார்த்தை, பிராமணர்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா அவர்கள் புத்திசாலிகள், அவர்களால் எந்த மொழியும் சுலபமாக கற்றுக்க முடியும். துபாஷின்னு பேர், 2 பாஷைகளில் வல்லவர்கள். அதனால் பிரிட்டிஷ்காரன் வந்தபோது அவனுக்கு சலாம் போட்டுட்டு அந்த இங்கிலீஷை கற்றுண்டு, நம்மளால் இவனே தமிழ் இருக்கிறது இங்கிலீஷை சொல்லி அதை கொடுத்து இதை கொடுத்து இப்படி எல்லா இடத்தையும் தேசத்தில் ஊடுருவத்துக்கு இவனே முக்கிய காரணமாக இருந்தான். அப்போ டர்பன் கட்டினா ஒரு பெரிய விஷயம், சர்ன்னு போட்டுட்டா போதும், அப்படியே பெரிய சந்தோஷம். அதனால் என்ன ஆச்சுன்னு சொல்லலாம், எப்பேற்பட்ட மகா வித்வான்கள் இருந்து இடம் தெரியாமல் போயிட்டான். மகாபெரிய தர்மங்கள்லாம் வீணாக போயிடுது. இன்னைக்கு எதுக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டார் மாமா? நமக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ நல்ல குடும்பம்னா என்னன்னே சொல்ல முடியாது. எல்லா குடும்பத்தையும் ஏதாவது ஒரு விவகாரம் இருந்தே தீரும். இப்படி ஆனதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டேன். அதோடைய காரணம் என்ன அப்படிங்கிறதுல முக்கியமாக மகாபெரிவா சொன்னது, எந்த சமூகம் தன்னுடைய மத நூல்களை இழக்குமோ அந்த சமூகம் நாளா வட்டத்தில் இல்லாமல் போய்விடும். அதை தான் அவங்க பண்ணாங்க. இதை பெரிவா சொல்லி ராமநாம வங்கியிலே அடி எனக்கு தனிப்பட்ட முறையிலே கிரந்தங்களை காப்பாற்ற வேண்டியதோடைய அவசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தான். 37 வருஷமாக விடாமல் கிரந்தங்களை காப்பாற்றிட்டு வரோம். இப்போ இருக்க இந்த அலங்கோல நிலையை பார்க்கும்போது நல்லவர்களான நாமே கூட நல்ல புஸ்தகம் படிக்கணுங்கிற எண்ணம் போயிடுச்சு. நமக்கே எது நல்லது தெரியல. அதனால் என்ன ஆயிடுத்து, சத்சங்கங்கள்லாம் பொய்யா போயிடுச்சு. நான் இப்போது
எல்லோரும் இப்போ நாகரிகமாக பேசுகிறாள், ஏஐயில் கொடுத்தா இவெல்லாம் கொஞ்சம் ஏதாவது கொடுத்தா பண்ணி கொடுப்பா. என்னப்பா பண்ணேன்னு அதில் போட்டு எடுப்பேன், நம்மளும் தான் போட்டு எடுக்கலாமேன்னு போட்டு பார்த்தேன். அது என்ன சொல்கிறது தெரியுமா? நான் ஒரு பெரிய கண்டென்ட்டை கொடுத்தா இதெல்லாம் யாரும் படிக்க மாட்டான், நான் சுருக்கிறேன்னு சுருக்கிறது. இது யாருக்கும் படிக்க நேரம் இல்லை, எல்லாம் தள்ளின்னு போயிடுவா. அதுக்குள்ளே அவளை அட்ராக்ட் பண்ணுமா முடியுமா? இப்போ தான் நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, எல்லாரும் சுருக்கும் போது நம்ம விஸ்தாரம் பண்ணணும். அதான் தபஸ். ஊர் உலகத்தோடு ஒட்டி போகிறதுக்காக நம்ம இல்லை. ஊர் உலகத்தோடு ஒட்டிட்டு போனால் என்ன பண்ணணும்னா, நீயும் எப்படி வேணா இருந்துட்டு ரொம்ப கௌரவமாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு உள்ளுக்குள்ளே அல்லாடின்னு இருப்ப. அதுதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. அவன் இன்னைக்கு என்னென்னு கேட்டானா, இன்றைக்கி நல்ல பையன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? 4 டிஜிட்டா 5 டிஜிட்டா 4 டிஜிட்லாம் போயிடுத்து. இப்போது 5 டிஜிட்டில் சம்பாதிச்சா அவன் நல்லவன். எவன்டா சொன்னான் அந்த மாதிரி? இன்னும் கேட்டால் எவன்கிட்ட காசு அதிகமோ அவன் தான் அதிக பாபிஷ்டன். ஏன்னா பணத்தின் மூலமாகத்தான் மனசு கெடும். அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணம் நிறைய வருதுன்னு சொன்னால் உனக்கே தெரியாமல் தப்புகளை பண்ணுவேன். எளிமையான வாழ்க்கை போயிடும். மனசு எப்போதும் தன்னுடைய சுயநலத்திலே இருக்கும். தியாகம்ங்கிறது அடிபட்டு போயிடும். பார்க்குறதுக்கு முதல்ல வெளியில் தியாகம் அடிபட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் குடும்பத்துள்ளே அடிபட்டுடும். குடும்பத்துள்ளே 4 பேரும் இண்டிவிஜுவலாக சௌரியமாக இருக்க பாப்பாவை விட்டு கொடுக்க மாட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர். கண்ணால் பார்க்குறோம். இன்னைக்கு இப்போது நமக்கு ஒரு ரோட் மேப் ஒன்று எடுத்துட்டோம். இந்த ரோட் மேப்பில் இப்போது ரொம்ப ஆச்சரியமாக நடக்குது. பார்த்தேடான்னு தெரியாது. இப்போ தான் ஆர்வம் ஜாஸ்தி ஆகிருக்கு எல்லாருக்கும். முன்னெல்லாம் சொல்லுவா நிறைய மெசேஜ் எடுத்து பார்க்க முடியலன்ட்டு அது நின்றுச்சு. இப்போது இந்த மெசேஜ் தான் வித்தியாசமாக இருக்குது. மற்ற மெசேஜஸ் எல்லாம் மற்ற சங்கங்களில் தனி மனிதனை சார்ந்ததாக இருக்குது. இங்கே யாராவது ஒரு குழந்தை நாம சொன்னால் கூட அதை எடுத்து ஃபோட்டோ போஸ்ட். இப்போ நமக்கு 3 சந்நிதிகள் க்ஷேத்திர டைம்னு 3த்துலேயும் ஆச்சரியமாக நடக்குது. ஒருத்தர் கவனிக்காமல் இருந்தார். 30 வருஷமாக பாடுபட்டிருந்தவர் இன்னைக்கு ராத்திரியெல்லாம் சோலோவாக நாமம் சொல்கிறார். எப்படி வந்தது இந்த ட்ரெண்ட்? எப்படி வந்தது? எந்தையோ ஒரு இடத்துல தட்டணும் இல்லையா? அது அதே போல் இப்போது எதிர்பார்க்காம ஒரு சூழ்நிலை எதுக்கு நான் பயந்தனும் அது கோவிந்தபுரத்தில் நடந்துட்டுருக்கு. இப்போ என்ன தெரியுது? 2 வித்தியாசத்தை காமிக்கிறது. இப்போ நிறைய பேர் நாமம் சொல்ல வரவா அத்தனை பேரும் பிராமணர்கள் அல்ல. நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த பிராமணர்கள் நாமம் சொல்கிறதுக்கு அங்கே போக முடியாதுன்னு வெளிச்சம் தெரியுது. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இதுக்கு பயந்துட்டு அவெல்லாம் வரமாட்டாங்கிறேன்னு நம்ம யார் நாமம் சொல்கிறாளோ, எங்கள் அப்பா சொல்லுவார், காணாமல் போனதை தேடணும்னு சொன்னால் அது விட்ட இடத்துல தான்டா தேடணும், கண்ட இடத்துல தேடினா எப்படா கிடைக்கும்னு. உனக்கு என்ன வேணும்? உனக்கு நாமம் வேணும்னு நாமம் இருக்கிற இடத்த நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். நாமம் இல்லாத இடத்துல போய் நீ என்ன கௌரவமாக என்ன பிரச்சாரம் பண்ணாலும், எவ்வளோ உபன்யாசம் பண்ணாலும், எத்தனை புஸ்தகம் போட்டாலும் பிரயோஜனம் இருக்காது. அப்படி இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி சந்நிதிகள் உருவாகுது. நமக்கு ரோட் மேப் இப்போ அதுதான். அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், மெதுவாக ஒவ்வொன்றா வெளியில் வரும். தயாராகிருக்கு. கண்டினியூஸாக இந்த 33 வருஷம், ஆக்சுவலாக நான் ஆரம்பித்து 37 வருஷம் கணக்கு வந்தால் கூட 33 வருஷத்துக்குள்ள டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. அப்போலேருந்து ஆரம்பித்து புஸ்தகங்களை போட ஆரம்பித்தோம். அந்த புஸ்தகங்கள் எல்லாமே எந்த ஷாப்லேயும் அவ்வளோ சுலபமாக யாரும் பார்க்க மாட்டான். அது அட்ராக்டிவான புஸ்தகங்கள் கிடையாது, ஆனால் ரொம்ப உயர்ந்த கண்டென்ட். அப்படி நம்ம இந்த 33 வருஷத்தில் கிட்டத்தட்ட 666 தலைப்புகள்
இப்போ அதெல்லாம் பிரசாதம் வெள்ளமாக பாஞ்சிருக்கு, வெள்ளமாக போயிடுச்சு. ஆயிரக்கணக்கான பேருக்கு இங்கேருந்து போயிட்டே இருக்கு. யாரெல்லாம் இந்த கட்டத்துக்கு உதவினார் அவள் தான் இப்போ இதை ஸ்தாபனம் பண்ணி கொடுத்துருக்கான். இந்த இடத்த ஸ்தாபனம் பண்ணி கொடுத்து அடுத்த தர்மத்துக்கு இதை பண்ணினா இல்லையா, அவளுக்கு நம்ம என்ன கொடுக்கறது? மகாபெரிவா தான் காமிச்சு. அந்த காலத்தில் நான் முதல்ல இது உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன தோணுச்சு எனக்குன்னா, முதல்ல எது தெரியல எனக்கு. மகாபெரிவா தங்க காசு வெள்ளி காசு கொடுத்தான்றது மட்டும்தான் தெரிஞ்சுது. நாமத்துடைய உயர்வை காமிக்கும்போது பாருங்க பெரியவா எப்படி நடந்துருக்கா. ஒரு பக்கம் வேத சம்ரட்சணம், இன்னொரு பக்கம் நாம சம்ரட்சணம், ரெண்டும் ஒரே நேரத்தில். இது மனுஷா வேறு, அது மனுஷா வேறு, இப்படி தான் இருக்கும். நாம சம்ரட்சணம். அவர் தங்க காசு வெள்ளி காசு கொடுக்குறாருங்கிறத விட அவர்கிட்ட வாங்கணுங்கிற எண்ணம். அப்பொழுதே பெரியவா என்ன பண்ணான்னு சொன்னால், புஸ்தகங்களை கொடுக்குறதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சுட்டான். திருப்பாவை திருவம்பாவை நிறைய அச்சிட்ட கொடுப்பான், கீதையை எளிமையாக கொடுக்கறது. இதெல்லாம் பழைய சமாச்சாரம் ஏதாவது இருந்தால் பெரியவா உடனே தானே மடத்தில் அதை அச்சிட்டு கொடுக்கறதுன்னு வழக்கம். நம்மளே அதுக்கு ஒரு 5 புஸ்தகங்கள் போட்டிருக்கோம். கந்தசஷ்டி கவச்சம் இந்த மாதிரி இருக்கலாம். அதில் முன்பக்கத்தில் எழுதியிருக்கேன், அறிமுகம் எழுதியிருக்கேன். இந்த அறிமுகத்தில் இதே வார்த்தை வருது, எந்த சமூகம் தன்னுடைய மத நூல்களை இழக்குமோ அந்த சமூகம் காணாமல் போய்விடும். அப்போ பெரியவா என்ன பண்ணான்னு சொன்னால், இந்த மாதிரி புஸ்தகங்கள் கொடுக்குற வழக்கத்தை கொண்டு வரும்போது நாமத்துக்கு கொடுக்குற வழக்கத்தையும் பெரியவா தான் ஏற்படுத்தினான். அப்போது இந்த இந்தி பிரச்சார சபாவில் ஒருத்தர் இருந்தார். அவர் பெரியவாளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவருக்கு ஒரு ஆசை, பாகவதத்தோடைய ரசத்தை வெளியில் கொடுக்கும். அப்போல்லாம் பாகவதம் இவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. அப்போல்லாம் பகவத்கீதை தான் ரொம்ப முக்கியமாக பேசுவான். இன்னும் கேட்டால் இன்றைக்கி கூட மகாபாரதத்துக்கும் பகவத்கீதைக்கும் பாகவத்துக்கும் வித்தியாசமே தெரியாது. நிறைய ஜனங்களுக்கு தெரியாது. அது அப்புறம் மெதுவாக ஒன்று பிரிய ஆரம்பிச்சது. அதுக்கு உள்ள அர்த்தங்களை சொல்கிற அழகு குஜராத்தில் இருந்தார். அவர் மராட்டிக்காரர், ஆனால் குஜராத்தோடு ஒட்டிண்டுட்டார். டோங்கரே மகாராஜ்னு பேர், ஸ்ரீ ராமச்சந்திர டோங்கரேன்னு பேர். அவர் பேர் சின்ன வயசில் 48 வயசாக இருந்தார். கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி எதுக்கு தெரியுமா, தானும் தன் மனைவியும் சேர்ந்து 100 சப்தாகம் பண்ணினார். ஒரு பைசா வாங்க மாட்டார் யார்கிட்டையும். கடைசியிலே அவன் மனைவி இறந்த போது அவளுடைய கிரிமேஷனுக்கு கூட அவள் காதில் போட்டிருந்ததை எடுத்து கொடுத்து காசில் அவர் கிரிமேஷன் பண்ணார். ஆச்சரியமானது. அந்த டோங்கரே மகாராஜ் பாகவதத்தை எளிமையாக ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவார். அப்போ எப்படின்னா, குஜராத்தில் தான் பாகவதங்கள்லாம் குஜரம்னு சொல்கிறேன் இல்லையா, பாகவத்திலே ஸ்லோகம் வரும். பக்தி இங்கே ஆரம்பித்தது, ஆழ்வார்கள்கிட்ட இங்கேருந்து ஆரம்பித்த பக்தி இங்கெல்லாம் காணாமல் போய் அங்கே போய் குர்ஜரத்தை நின்றுதுன்னு சொல்லுவார். நம்ம பாகவத மகாத்மியத்திலே அது வரும். அது அந்த கூர்ஜரத்தில், அதனால் இவர் மராட்டிக்காரராக இருந்தால் கூட குஜராத்தியில் தான் உபன்யாசம் பண்ணுவார். அதே செங்கன்லால் பக்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அதை குறிப்பெடுத்து பாகவத ரசம்னுட்டு ஒரு புஸ்தகம் போடணும், பாகவத ரகசியம் அப்படின்னு ஆரம்பித்தார். எழுதி கொண்டு டோங்கரே கிட்ட கொடுத்தார். டோங்கரே கிட்ட கொடுத்தா என்ன பண்ண போகிறது அப்படின்னார். இதை பிரிண்ட் பண்ணலாமான்னு. என்கிட்ட கொடுத்து நான் பார்த்துக்கிறேன், நல்லா பண்ணியிருக்கேன், வாங்கிட்டு என்ன பண்ணார்னா, புஸ்தகத்தை அவருக்கு கேட்டால் எத்தனையோ பட்டியல்கள்லாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அவர் புஸ்தகத்தை போட்டார். புஸ்தகம் போட்டு ஏதோ விற்க போகிறாரோ இல்லை எல்லோரும் கொடுக்க போகிறாருன்னு சொன்னேன். யாருக்கும் கொடுக்கல. 1000 புஸ்தகத்தையும் அடிக்க வச்சுட்டு என்ன பண்ணார், நாமும் எழுதுகிறவாளுக்கு தான் இது கொடுப்பேன் அப்படின்னு நாமும் 1000 கோடி நாமத்தை சேர்த்தார். சேர்த்து பரோடாவில்
அதை பிரதிஷ்டை பண்ணி ஒரு ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ணார். இதே இங்கே வந்தது. இங்கே வந்தபோது மகாபரிவாகிட்ட அதில் கொஞ்சம் போல் தசமஸ்கந்தத்தில் சில ரொம்ப அழகாக சொல்லுவார். டோகரே சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்னா, குடும்பத்தில் இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம குடும்பத்தை பற்றி பேசினேன் இல்லையா, அதை போல் ஒரு குடும்ப விஷயத்தை எடுத்துப்பார். அந்த குடும்ப விஷயத்தை சொல்லுவார். அதுக்கு டக்குன்னு பாகவதத்தை ஒரு இடத்த எடுத்துகிட்டு சொல்லுவார். கூடவே என்ன பண்ணுவாங்கன்னா பக்த விஜயத்துலேருந்து ஒரு இடத்த சேர்த்துப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கோர்வை பார்க்குறதுக்கே எப்படி நான் இப்படி இருக்க முடியும். அதெல்லாம் அதாவது வெறுமை படித்து வருதில்லை, அனுபவம். அந்த அனுபவத்தை கொண்டு வருது. ஒவ்வொன்றையும் சொல்லுவார், ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் சொல்லுவார். பூதனைன்றதை பற்றி சொல்லும்போது, பூதனைன்னா நமக்கு என்ன தெரியும், ஒரு படம் பெருசாக போட்டுட்டு இப்படி இருந்துட்டா பூதனை, அவர் செத்து போனது தெரியும். அது அவர் சொல்கிற இடம் வரும்போது எப்படி சொல்லுவார், பூதனைன்றவ யாருன்னு சொல்லும்போது சொல்லிட்டார், உன் காதுகளில் ஒரு அவவார்த்தை கேட்டு அதை நீ ரசித்தால் உன் காதில் பூதனை குடி வந்து விட்டாள். நீ ஒரு ஸ்திரீயை பார்க்கிறாய், உன் மனசிலே விரசம் தட்டுப்பட்டால் பூதனி உன் கண்களில் வந்து விட்டாள். மனசுக்கே போக மாட்டார், இந்திரியங்களே வைப்பார். இந்திரியங்கள் தான் முதல்ல, இந்திரியங்கள் மூலமாக தான் மனசு கெடும். இப்படி எடுத்துட்டு அந்த இடத்த பூதனியை பற்றி சொல்லுவார். அதே போல் வேற ஒரு ராட்சசனை பற்றி சொல்லும்போது அவன் பாகவதம் எப்படி விவரிக்கும்னா, ஆஜானு பாகவா இங்கே மேலும் கீழுமா இருக்கும், இப்படி அப்படி அகலத்தை நீளத்தை சொல்லும்போது படிக்கிறவனுக்கு ஏதாச்சும் டூப் மாதிரி இருக்கும். அர்த்தம் இவர் என்ன சொல்லுவார், அதாண்டா உன் ஆசைன்னு. உன் ஆசை தாண்டா அது, அந்த ராட்சசன் வேறு யாரும் இல்லை, உன் ஆசை தான். அழகாக இருக்கும். அதில் இந்த 10வது ஸ்கந்தத்தில் கிருஷ்ணலீலைகளை மட்டும் சுருக்கி கொண்டு போய் மகாபரிவார்கிட்ட காமிக்கிறார். பெரியவா என்ன சொல்கிறா, ரொம்ப நல்லா இருக்கு, இதை புஸ்தகமாக போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு. அவர் யாரை பிடிச்சார்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு 2 மடங்களும் ஒட்டு போன முக்கியமான இடத்துல இது ஒன்று. அவர் கோயங்காவை பிடிச்சார். அவர் சிங்கேரி பகவானார். அப்போ இந்த நம்ம மகாபரிவாரும் அப்போ இருந்த சிங்கேரி பெரியவா 2 பேருமே இந்த புஸ்தகம் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டு 2 பேருமே அதுக்கு ஒரு நிதியை ஒன்று கொடுத்து இந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து அது கடைசியில் எங்கே வந்து சேர்ந்ததுன்னா காஞ்சிபுரம் மடத்துக்கு தான் வந்து. அந்த உடனே பெரியவா எப்படியாக கொடுக்கக்கூடாது. உடனே என்ன பண்ணார், டோங்கரே என்ன பண்ணாரோ அதையே பண்ணி எழுதுகிறவாளுக்கு தான் இது அப்படின்னு ஓம் நமோ வாசுதேவாய அப்படின்னு சில நாமங்களை கொடுத்து, அது இதுதான் இத்தனை, இது இன்னும் இவ்வளோ 1.5 லட்சம் எழுதணும், இந்த மாதிரி கணக்கு ஒன்று வச்சு புஸ்தகம் கொடுக்க ஆரம்பித்தா. பெரியவாளே கொடுக்க ஆரம்பித்தா. ஆனால் வெறுமை இல்லை, கூடவே அதுக்கு ஒரு பணமும் கொடுக்கணும். 2 அணாவோ 6 அணாவோ 8 அணாவோ ஏதோ ஒரு கணக்கு ஒன்று வச்சா. பணமும் கொடுக்கணும், நாமமும் கொடுக்கணும். அப்போ தான் இது தொடர்ச்சியாக நடக்கும். பெரியவா என்ன ஒரு திட்டம் போட்டு கொடுத்தாப்பாங்க. ஏன்னா மட விஷயம் தனியாக இருக்கும், மடத்து விஷயம் தனியாக போயிடும், இது தனியாக இருக்கும். இன்றைக்கி கூட அந்த அவள் பண்ணின அந்த நாமம் சேர்த்த விஷயத்தை பாக்கி அவ்வளோ மடத்தில் இருக்க எல்லோரும் விட்டுட்டா கூட நம்முடைய பெரம்பூர் ராமநாமம் அங்கே இருக்க மடம் இருக்கா, பெரம்பூர் காஞ்சி மடம் இருக்குல்ல, இப்போவும் பெரிய நாம நோட்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்கா. அவள் இப்போவும் தங்க காசு வெள்ளி காசு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறா. இப்போ முன்ன இருக்க மாதிரி மடத்தில் ஆதரவு இல்லை, மெதுவாக நின்று போயிடுது. அவரெல்லாம் அந்த நாமத்தை எங்கிட்ட தான் கொடுப்பா. அப்புறம் மெதுவாக என்ன பண்ணிட்டா, பெரியவா அவளே பார்த்துக்கிட்டோங்கிற மாதிரி விட்டுவிட்டான். அந்த புஸ்தகத்தை முழுமையாக பார்க்கணும்னுட்டு பெரியவாளுக்கு மகாபெரியவாளுக்கு ரொம்ப ஆசை. அது அடியனுக்கு கிடைச்ச பாக்கியம். அது எங்கிருந்தோ வந்தது, எப்படியோ வந்தது. ஒரு இந்தி புஸ்தகம் வந்தது, எங்கிருந்தோ வந்தா நந்தலா புஸ்தகம் ஆயிடுச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா, குருநாதனுடைய அனுகிரக அது அந்த வரிசை கிரமம் அப்படி இருக்குது. நம்மளும் அதே மாதிரி கொடுத்து நம்மளும் 1000 கோடிக்கு மேலே அதில் வச்சுட்டு சேர்த்தோம். பிடிவாதமாக பணம் கொடுத்தாக்க முடியாது. பணம் கொடுத்தாக்கா நாம நோட்டு வாங்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். முதல்ல நாம எழுதுகிற வாழ்க்கைன்னு வச்சோம். அது கஷ்டமாக இருந்ததுனால நீ நாம நான் யார் வச்சு எழுதிக்கிறேன், நீ 1 கோடிக்கு நீ பணம் கொடு, இந்த புஸ்தகம் உனக்கு ஃப்ரீ அப்படின்னு
அது நம்ம ராம்சாமி மாமான்றவர் எனக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 150 கோடிக்கு அந்த மாதிரி கொடுத்து பண்ணியிருக்கார். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த வழியில் வந்த அந்த சமூக நூல்களை நம்ம விடாமல் காப்பாற்றின்னு வரோம். இப்போ நிறைய பேர் எங்கிட்ட இப்போ கூட வரா, வந்து தாங்க எழுதிந்த போடணுன்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் என் பேர் வருத்தத்தில் போயிடுறா. நாங்கள் அதுக்காக இல்லை, பழசை காப்பாற்றணும். சும்மா திருப்பி நீ நாலுத்துலேருந்து எடுத்து போட்டு கம்பைலேஷன் ஆனால் பண்ணால் கூட ஒத்துப்பேன். ஆனால் உன் எழுத்தெல்லாம் வேண்டாம். எல்லாருக்கும் தாங்க செய்யணுன்ற எண்ணம் இருக்கும், அதுக்கு நிறைய பேர் இருக்கா. இது அப்படி இல்லை. இப்போது பழசை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மெதுவாக ஆரம்பித்தது. முதல்ல போட்டது இஞ்சிக்கொல்லி சிவராம சாஸ்திரிகளுடைய பாகவத வச்சனம், அது கூடவே தர்மசாஸ்திரம், வைத்தியநாத தீட்சித்துடைய தமிழ் சுருக்கம். அந்த காலத்தில் பிஜி பால் அண்ட் கம்பெனி போட்டிருந்தான், 50 பைசா அப்போ வேலை. அதை திருப்பி கொண்டு வந்தோம். அது கூட மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகளுடைய சந்தேக துவாந்த பாஸ்கரம், கோவிந்தாடைய பகவன் நாம ரசாயனம், ஆங்கில சாஸ்திரிகள் எழுதினது. அப்புறம் எங்கள் சம்பந்திக்காக நாங்கள் எதோட சம்மந்தப்பட்டமோ எங்கள் யாக்ஞவல்கியர் குரு 5 புஸ்தகத்தை ஒரே நாளில் வெளியிட்டோம். அப்போ ஆரம்பித்த அது ஒரு தபஸ். அது ஏன்னா ரொம்ப ஆதரவு கம்மியான இடம் கிரந்தங்கள் தான். எங்கள் மாமிக்கு எனக்கு நிறைய சண்டை வர இடமும் அது. நான் அங்கேருந்து புஸ்தகம் கொடுப்பேன், மெதுவாக அங்கே கொண்டு வச்சுட்டு போயிடுவா. அதுக்கு மாமிக்கு கற்றுன்னு கத்துவா. நான் சொன்னேன் பரவாயில்ல, வாங்கி பார்த்தா இல்லையா போதும். அவ்வளோ அவமரியாதை பண்ணுவா புஸ்தகம், அவ்வளோ அவமரியாதை பண்ணுவா. அதெல்லாம் மீறி தான் வந்திருக்கு. அதெல்லாம் 666 புஸ்தகங்கள் இது வரைக்கும் தயார் பண்ணியிருக்கோம். அதில் சிலதெல்லாம் மெர்ஜ் பண்ணி மாற்றி கம்பைன் பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ இருக்க வாழ்க்கை ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துட்டு நான் அது உபன்யாசமாக பண்ண விரும்பலை. ஏற்கனவே நிறைய சுந்தரமாமா அதை பற்றி வச்சுருக்கேன். 587 டைட்டில் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. அந்த 587 304 காணும். 304 புஸ்தகங்கள் இல்லை. இது யாரும் பார்க்க மாட்டா, சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது. அந்த காலத்தில் இப்போ நான் அவஸ்தைப்படுற மாதிரியே வேற ஒருத்தர் அவஸ்தைப்பட்டு புஸ்தகங்களை காப்பாற்றினார். இந்த இப்போ விஜய் சிவான்னு பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு இல்லையா, முன்னால் அவன் சொல்லுவேன். இப்போ அவரும் வயசாகிடுச்சு. அவருடைய மாமனார் சங்கரையர்னு ஒருத்தர், அவர் மயிலாப்பூரில் இருக்க வேத பாடசாலைக்கு அவரை மேனேஜராக போட்டார். அவர் புஸ்தகத்தெல்லாம் ரொம்ப ஆர்வம் உடையவர். அவர்கிட்ட வேத பாடசாலை கிடச்சிது. அதுக்கு கொஞ்சம் பணமும் தேவைப்பட்டது. என்ன பண்ணார் தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமான காரியம் பண்ண. சின்னதாக இருக்கும் புஸ்தகங்கள். அதில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த மயிலாப்பூரில் எவன் வியாபாரம் பண்ணுறானோ அவங்ககிட்டலாம் போய் ஏதோ வாங்குவார், அவன் பேரை போடுவார். உள்ளுக்குள்ளே போனால் கண்டென்ட் ஒன்று அழகான கண்டென்ட், அது சின்ன 5-6 பக்கத்தில் இருக்கும். அது எல்லாம் என்கிட்ட வந்தது. எல்லாம் திருப்பி போட்டு வச்சுருக்கு. இப்போ நம்மக்கிட்ட இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ அந்த சின்ன புஸ்தகம் நான் கிட்டத்தட்ட 5 லட்சம் புஸ்தகங்கள் போட்டு விநியோகம் பண்ணியிருக்கேன். இப்போ யாரும் சீந்துவார் இல்லை. இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய தயாரிப்பு நடந்துட்டுருக்கு. 304 புஸ்தகங்களையும் இப்போ போட போகிறேன். பெரிய கிரந்த ரட்சணம். நிறைய வாட்டி கிரந்த ரட்சணம் போட்டிருக்கோம். ஏதோ 8 புஸ்தகம் 10 புஸ்தகம் இவாளெல்லாம் கூட ஏதோ ஒன்று எடுத்துப்பா, ஏதோ பணம் கொடுப்பா, ஏதோ பண்ணுவா. இப்போ அப்படி இல்லை. எனக்கு இந்த முறை கிரந்த ரட்சணை மட்டும் பண்ணால் போகாது, விதரணம் பண்ணணும். விதரணம்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். அதனால் உங்களெல்லாம் தயார் பண்ணிக்குங்கோ. ஒரு பக்கம் உதவி பண்ணணும், இன்னொரு பக்கம் அந்த உதவி புஸ்தகம் போட்டு புஸ்தகம் வந்துட்டதுனால பிரயோஜனம் இல்லை. 4வது செல் அடிச்சிடும், அது பிரயோஜனம் இல்லை. புஸ்தகம் போட்டு பிரயோஜனம் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்க, இப்போ எப்படி கொண்டு போய் புஸ்தகங்களை சேர்த்தோம் பார்த்தீங்களா? அதை போல் 2வது ஒரே ஒரு காரியம் நம்ம குரூப்பில் இருக்க, கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் நம்ம குரூப்பில் இருக்கா. நம்ம குரூப்பில் இருக்க அவ்வளோ பேரும் ஒரு காரியம் பண்ணாலே இந்த கிரந்தங்கள் காப்பாற்றப்படும். நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இது ஒன்றும் இல்லை. நீ எங்கேயாவது போகிறியல்ல, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு உபயோகமற்ற ஜாக்கெட் பீட்டோ என்ன சனியை வாங்கி கொடுக்குறதில்ல. அதுக்கு பதில் நீ எங்கே போனாலும் இனிமேல் உங்கள் வீட்டில் எதுக்கு எந்த அக்கேஷனுக்கு போனாலும் புஸ்தகம் தான் கொடுப்பேன்னு ஒரே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கதை முடிச்சு போச்சு. அதில் ஏதோ புஸ்தகம் இல்லாமல்
நம்ம புஸ்தகத்தை கொடுக்குறதுன்னு குருநாதர் உங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்தான்னா சங்கல்பமாக பண்ணணும். எதுவுமே என்னன்னு கேட்டால், இப்போ நாங்கள் ஏதோ ஃபிகரை சொல்லிட்டோம், அது அப்படி இல்லை. இப்போவே மனசில் வச்சுக்கணும், நான் ஒரு 100 புஸ்தகம் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ஒரு 100 பேருக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டால், இப்போ சொன்னேன் இல்லையா, அதனால் சொல்கிறேன், கிரந்தங்கள் காப்பாற்றப்படாதனால சமூகம் எப்படி அழிஞ்சிருக்குன்னு நம்மளே பார்த்துட்டு இருக்கணும். அது யாரும் சீந்தலேன்னு அப்போ அதில் நம்மளும் சேர்ந்தா அப்போ நம்ம என்ன யோக்கியம்? நம்மளும் அதே தான் அர்த்தம். இன்னும் கேட்டால் நம்மளும் அப்படி தான் இருக்கோம், நம்ம இல்லாத மாதிரி சொல்லி ஏமாற்றிக்கிறோம். உலகம் கெட்டுச்சுன்னு சொல்லக்கூடாது. உலகம் கெட்டுக்கு, உலகம் கெட்டதை விட நீ அதிகமாக கெட்டுருக்கேன்னு சொல்லுவார் கோகரே மகாராஜ் சொல்லுவார். ஆமாண்டா, களி கெட்டது தான், ஆனால் களியில் கெட்டு போனதை சரி பண்ணுறதுக்காக தான் பகவான் நாம கொடுத்துருக்காரு. நான் கெட்டுதுன்னு சொல்லாத. இன்றைக்கி கூட சத்சங்கங்கள் சுலபமாக சில காரியங்களை பண்ணுறது அவர்கள் பண்ணக்கூடாது, பண்ணுறான்னா கூட தப்பிக்கிற இடம் எது தெரியுமோ, இந்த பகவான் நாமம் தான். எல்லா தர்மங்களுக்கும் நியமம்னு ஒன்று உண்டு. தர்மங்களை பற்றி யாரும் பேசும்போது நியமங்களை பேசுறதில்லை. இப்போது துணிஞ்சு அடிக்கிறான். ஆனால் நியமங்களே இல்லாதவனுக்கு நியமங்களை விட்டுட்டு தர்மத்தை மட்டும் பார்க்க சொல்லி கொடுத்தது நாம தர்மம் ஒன்று தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா புராணங்களில் பார்த்தீங்கன்னா எவன் அயோக்கியனோ அவனுக்கு தான் முதல்ல மோட்சம். அதாவது கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலேங்கிறார். கம்சன் அயோக்கியன் தான், குழந்தைகள்லாம் அழிச்சு வந்தான். ஆனால் உள்ளூர் அவன் எப்படி இருந்தான்னா நெருப்பு கட்டிட்டு இருந்தான். என்ன கிருஷ்ணான்ற அந்த வார்த்தையை கேட்டேன். கிருஷ்ணான்றதை காட்டிலும் கிருஷ்ணாங்கிற வார்த்தைக்கு உள்ள மதிப்பை காமிக்கிறார். கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலேங்கிறார். அதை துணிஞ்சு செய்யணும் இல்லையா? புஸ்தகத்தில் படிச்சுடலாம், துணிஞ்சு செய்யணுமே. துணிஞ்சு செய்யறதுக்கு ஏற்பட்ட ஸ்தாபனம் தான் ராமநாமம் வந்துச்சு. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு முடியாத இந்த நேரத்தில் என்னமோ தெரியல, அந்த கிரந்தங்களை திருப்பி காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணமும் அது ரொம்ப ஜரூராக வேலை நடக்கிறது. உங்களுடைய பிரார்த்தனைகளையும் ஒத்துழைப்பையும் எல்லாரும் கொடுத்து பெரியவா சொன்ன வழியில் நம்ம போகணும்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். ராம ராம